ஓகே, டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைக் ஷாப்பிங் ஆப் வந்து பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் iPhone 14 Plus வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு கலர் கொடுக்கணும். ஸோ கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா கர்வ் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கலர் கொடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம கிரிட் கொடுத்துக்கலாம். ஸோ கிரிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட அலைன்மெண்ட்காக நம்ம வந்து கிரிட் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிரிட் கொடுத்துட்டு கலர் கொடுத்தா நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நம்ம கலர் கொடுத்துட்டு கிரிட் கொடுத்தா அவ்வளோ தெரியாது. ஸோ காலம் செலக்ட் பண்ணி ஃபோன்றதுனால நான் 4 கிரிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால் 4 கிரிட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ப்ளகின்ஸில் போய்ட்டு நமக்கு தேவையான ப்ளகின்ஸில் ஐகானிஃபைல போய்ட்டு எடுத்துக்கலாம். ஐகானிஃபை மட்டும் நமக்கு ஐகான்ஸ்ன்னு கிடையாது, ஃபெதர் ஐகான்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஐகான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது எல்லா ஐகான்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து எல்லாத்தையும் சேமாக ஒரே லெவலில் ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இதுக்கு சைஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா அது கொண்டு போய்ட்டு நம்மளுடைய ஃபோனில் போய்ட்டு நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, செட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் இது ஃபிட் ஆனதுக்கு அப்புறமேட்டா நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கலரிங் போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குற கலரில் நான் பின்னாடி வந்துட்டு ஓகே. ஸோ இப்போ நான் ஒன்றில் ஜஸ்ட் ஒரு டார்க் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிரிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டிசைனுக்காக ஒரு க்ரியேட்டிவ் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா இதை நம்ம தேவையான ஷேப்புக்கு நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிவிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டா நம்ம இதுக்கு வந்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கலர்லாம் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு கோட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நான் அதனால் ஜஸ்ட் இந்த கலரோட கோட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கலர் கொடுக்குறேன்றதையும் உங்களுக்கு நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ டாப் கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாட்டம் கலர் கொடுத்துட்டேன். ஓகே, தென் ஓகே நம்ம ஒன்ஸ் முடிச்சுட்டு நம்ம டிக்ஸ் கொடுத்துக்கலாம். வாட் டைப் ஆஃப் பைக் யூ வில் சூஸ், ஸோ சம்திங் சூஸ் யுவர் பைக் கொடுத்துட்டு ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் பாப்பின்ஸில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அது வந்து போல்டுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ சைஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து சர்ச் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த கலர் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. காப்பி பேஸ்டர்ஸ் ஆப்ஷனில் போய் காப்பி கொடுத்துருங்க. அங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது கரெக்டாக நீங்கள் சைஸ் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ளகின்ஸில் ஐகானிஃபைல சர்ச் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைப் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். இதில் எல்லா டைப்பும் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸும் ஐகான்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கான கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஃப்ரேம்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, ஏன்னா பிகாஸ் அது ஒரு ஸ்க்ரீனாக ஆடடாக காட்டும். ஸோ இது நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம் இந்த ஸ்கொயருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கொடுத்துக்கிறேன். டாப்பில் ஒயிட்டும் தென் பாட்டமில் வந்து பிளாக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதோடைய சைஸ் வந்து 2 கொடுத்துருக்கேன் இன்சைட், ஜஸ்ட் அதோட லென்த். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் என்னோடய பைக்கை வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு பேக்ரவுண்டு ஒரு டிசைனிங்காக இதை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கர்வ் வந்து 20 கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான மாடுலேஷனில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது கலர் வந்துட்டு லீனியர் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்க்கு ஒரு கலர், பாட்டம்க்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். டாப்பில் கொடுக்குற கலரும் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாட்டம் கலரும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்.
நம்ம சேனலுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்காக அதோடைய ஒப்பாசிட்டி வந்துட்டு 100 ஆக்கிக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். ஓகே, நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமேட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் லைன் கொடுக்கலாம். ஸோ அதுவும் லீனியரில் கொடுத்துக்கலாம். ஸோ டாப்புக்கு வந்து ஒயிட்டும் பாட்டமுக்கு வந்து பிளாக்கும் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடைய கெப்பாசிட்டி வந்து 20% கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எஃபெக்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்க வந்துட்டு நல்லாயிருக்குன்றதுக்காக நான் எஃபெக்டில் போய்ட்டு பேக்ரவுண்ட் பிளர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ட்ராப் ஷேடோ ஆர் எதர் எனிதிங் உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன், ட்ராப் ஷேடோ. அதில் வந்து எக்ஸுக்கு ஒரு ஒய்க்கும் எக்ஸுக்கு வந்து 0, ஒய்க்கு வந்து -20 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% கொடுத்துருக்கேன். ஸோ கலரிங் கோட் வந்து கொஞ்சம் ரொம்ப பிளாக் இல்லாமல் கொஞ்சம் பிளாக் வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா நான் இதை வந்து இதோடைய கெப்பாசிட்டியும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு எஃபெக்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதங்க நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒய்க்கு வந்து -20 கொடுத்தேன், இங்கே வந்துட்டு 20 கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே அதோடைய வியூக்காக, அந்த கலர் வியூக்காக. ஸோ அந்த ட்ராப் ஷேடோ வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கணுன்றதுக்காக இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்துட்டு எனக்கு தேவையான ஒரு சில பைக்ஸ்லாம் நான் கூகுள்லேருந்து PNG இமேஜாக வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணதுனால நான் ஜஸ்ட்டு வந்து அது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து ஒன்றில் குரோமில் போய்ட்டு PNG இமேஜ் போட்டால் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இமேஜெலாம் நீங்கள் இதில் வந்து அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 டிகிரிக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைடுக்காக. தென் நெக்ஸ்ட்டு இந்த பைக்குக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த நேமையும் கொஞ்சம் ஸ்லைடில் கொடுத்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிற வேணுன்ற அளவுக்கு டிசைன்லாம் நான் மாற்றிக்கிறேன், சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணி. ஒன்ஸ் நம்ம இது எல்லாமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை கரெக்டான ப்ளேஸில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு குட்டி ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ரெக்டாங்கிளில். ஸோ அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன மெனூஸ்லாம் இருக்குன்றதை வந்துட்டு வியூ பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கிற கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற கலர் தான் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்றும் கிடையாது, அந்த கலரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி அஸ் பேஸ்டஸில் போய்ட்டு காப்பின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு எங்கே பேஸ்ட் பண்ணுமோ அங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்ப அதுக்காக லீனியர் கலர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி கொடுத்தாலும் அந்த பிரச்சனை நீங்கள் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் இது எல்லாமே கலர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா ஒரு டெக்ஸ்டில் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நாங்கள் ஃபிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளக்கின்ஸில் ஐகானிஃபைல போய்ட்டு எனக்கு என்ன மாதிரியான ஐகான்ஸ்லாம் வேணுமோ ஸோ அந்த மாதிரியான ஐகான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத ஃப்ரேம்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ சைஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து சென்டராக கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒன்ஸ் நம்ம எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பைக்கில் என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு கர்வ் கொடுத்துக்கலாம். கர்வ் கொடுத்துட்டு கலரை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கு ட்ராப் ஷேடோவில் அது எல்லாமே அதுவே வந்து செட் ஆகிடும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான மாடலில் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு பைக் நம்ம எடுத்து இது கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைக்கோடையில் கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அந்த என்ன பைக்
ஸோ அதோடைய ப்ரைஸ் என்னன்றதை வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம கீழே கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாமே நம்ம அழகாக செட் பண்ணதுக்கப்புறமேட்டா இதை ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம திரும்ப க்ரியேட் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், எதுக்கு திரும்ப வேஸ்ட் ஆகணும் டைம்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணால் இது டைம் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து டார்க்காக இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒன்றும் கிடையாது, அதோடைய அப்பாசிட்டி வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இன்னொரு பைக் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதையும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குடைய நேம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய டைம் கொஞ்சம் சேவ் ஆகிருக்கு. ஸோ இதை மாதிரி நான் 4 ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், 4 எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி ஸோ நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்துட்டு என்ன வைக்க போகிறோன்னா nav bar, பாட்டம் nav bars வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஐகான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஐகானிஃபை, ஃபெதர் ஐகான்ஸ், ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஐகான்ஸ் கிடைக்கும் ப்ளகின்ஸில். ஸோ ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி வச்சாச்சு. தென் அந்த இடத்துல நான் அந்த என்னோடய பைசைக்கிளை வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன மாதிரியான ஐகான்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் கரெக்டான ஒரே சைஸில் செட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாகிட்டு நம்ம வந்து அதோட கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டான சைஸில் வச்சு நம்ம இங்கே போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஒன்ஸ் இதை ஃபினிஷ் பண்ணோடனே ப்ளே பண்ணிவிட்டு இது நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட டூப்ளிகேட் இன்னொன்று எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம செகண்ட் ஸ்க்ரீனுக்கான இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு டிசைனிங்கை மட்டும் நான் கொஞ்சம் மேலே அப்பில் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து எந்த பைக்கை கிளிக் பண்ணுறனோ அந்த பைக் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் வரணுன்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா BMW S1000RR பைக்கை நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண இங்கே போகணுன்றதுக்காக நான் இந்த பைக்கை இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கான எந்த பேஜில் இருக்குன்றதை காட்டுறதுக்காக இந்த ஒரு டிசைன் ஒன்று செட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு கலர்லாம் கொடுத்துக்கலாம். தென் இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பைக்கை பற்றி கொடுக்க போகிற ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ என்ன மாதிரியான பைக்கு அப்படின்றத பற்றி ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதோடைய கலரை இங்கே காப்பி பண்ணி தென் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஸோ இந்த பைக்கோடு தான் இங்கே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த நேமை நீங்கள் டைப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட சைஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டு செட் பண்ணிக்கோங்க. தென் இதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அது கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் வச்சு செட் பண்ணிடலாம். தென் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்கிரிப்ஷனை இன்னும் கொஞ்சம் இதுவாக்கிறதுக்காக லீனியர் கலர் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆஸ் யூஷுவல் முன்னாடியே ஆட் பண்ண கலர்ஸ் தான் இதெல்லாம். தென் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸில் ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதோடக்கு வந்துட்டு நம்ம கலர் கொடுத்து ட்ராப் ஷேடோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக. தென் ஒன்ஸ் நம்ம ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா கொண்டு போய் இதை அங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ சைஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீஃப் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சுக்கோங்க. தென் இதை இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிடலாம். தென் இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்.
ஸோ இதோட கலரை கொஞ்சம் டிம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்ஸ் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்டுக்கும் தென் அந்த பைக்கோடைய ப்ரைஸ்க்கும். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கும் நம்ம கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொரோவராக நம்ம வேறு ஏதாவது நியூ கலர் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இருக்கிற கலரே சூஸ் பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. இதை ஸ்ட்ரோக் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுலாம். ஸ்ட்ரோக் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த லைன் கொஞ்சம் வந்துட்டு இதுவாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம ஸ்ட்ரோக்லாம் கொடுத்துக்குறோம். ஸோ அதுக்கான சைஸும் நீங்களே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா -10ம் 40% பிளரும் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆனதுக்கப்புறம் கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வச்சு அதில் நம்ம வந்துட்டு கலர் ஆட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கலாம், ஆட் டு கார்டுன்ட்டு. ஸோ அதை நம்ம கரெக்டாக சென்டரில் கொண்டு போய் வச்சுக்கலாம். தென் ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறமேட்டா இந்த பைக்கோடைய ப்ரைஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோட்டோடைப் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து நேம் மாற்றிக்கலாம், ஹோம் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ட்டு. ஸோ எந்த பைக்கை கிளிக் பண்ணால் இங்கே வருதோ இது ஜஸ்ட் நம்ம சின்ன ஒரு ஸ்மால் அனிமேட்டட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணி பைக்லேருந்து கொண்டு போயிட்டு இந்த பேஜ் போகிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துக்கோங்க இந்த இன்ட்ராக்ஷன் டீட்டெயில்ஸில். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அனிமேட்டட் மூவ்க்காக நம்ம இதை வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இது மூவாவது உங்களுக்கு இன்னும் இது வந்து ஸ்லோ மூவில் வேணுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட டிசைன்லேயே நம்ம பேக் போயிட்டு நம்ம வந்து ஸ்லோ மூவும் கொடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் இல்லை ஃபாஸ்ட்டாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேக் போயிடலாம் நம்ம ஷாப்பிங் ஆப்புக்கு. ஸோ போயிட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணி ஸோ இங்கே ஸ்மார்ட் அனிமேட் கீழே ஈஸி அவுட் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம ஸ்லோன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை மினிட்ஸ் செகண்ட்ஸில் மூவ் ஆகணுன்றதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்லேருந்து பேக் ஸ்க்ரீன் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஸ்க்ரீன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்லேருந்து ஹோம் ஸ்க்ரீன் போகிறதுக்காக. ஸோ அதுக்கும் நம்ம ப்ளகின்ஸில் போய்ட்டு ஐக்கான் எடுத்து அங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எந்த கலர்லாம் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு கரெக்டாக சென்டரில் ஃபிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரோட்டோடைப் பண்ணிக்கோங்க. தென் இதில் ஆல்ரெடி நம்ம ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃப் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா எல்லாமே இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணது அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இது ஸ்லோவில் தான் இருக்குது. தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ நம்ம ப்ளே பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணியே ப்ளே பண்ணலாம். ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போயிடுது. நம்ம பேக் பட்டன் கொடுத்தா நமக்கு திரும்ப வந்து பேக் வரும். ஸோ இவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இன்னும் இதை மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக கூட பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.